உலகமே ஒரு தாய். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெரும் ஜோதிஜியே தெய்வம், கடவுள், காட். இந்த மனித உள்ளத்தை ஆட்டுவிக்கும் தெய்வம், வேறு தெய்வம் இல்லை. மெய்ஞான ஒளி மனித உள்ளத்தை ஆட்டுவிக்கும் தெய்வம். மக்கள் தோழர், அருட்ஜோதி மைந்தன், மக்களுக்கு ஒரு தோழனாக உலக மாதா ஜோதி மக்கள் கட்சியின் தொண்டனாக மக்களுக்கு எடுத்துரைக்க வந்திருக்கும், போதிக்க வந்திருக்கும் ஒரு சித்தன். நீங்கள் என்னை சித்தன் என்று நினைத்தாலும் சரி, எத்தன் என்று நினைத்தாலும் சரி, சூனியவாதி என்று நினைத்தாலும் சரி, ஏமாத்துறான் இவன் போய். ஐ டோன்ட் வரி. என் மனதுக்கு எதை பேசணும் வருதோ அதை பேச வேண்டியது என்னுடைய கடமையாக இருப்பது என்பதை உணர்ந்தேன். எனக்கு எவ்வளவோ சாது சன்னியாசிகள் எவ்வளவோ இருக்காங்க, எல்லாருமா பேசுகிறாங்க. அதில் ஒரு சிலர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தீட்சை. அப்போ உலக மாதா ஜோதி மக்கள் சக்தி இந்த பிரபஞ்சத்தின் இறைவனின் அடையாளமாக மட்டுமே இருக்கும் ஒரு சின்னம். எந்த ஜாதியோ மதமோ இல்லை, பொதுவானது, அனைவருக்கும் பொதுவானது. இந்த மக்கள் கட்சி என்று வாய்ப்பந்தல் போடுகிறார். யாரு? இந்த சித்தன் வாய்ப்பந்தல். வாய்ட்டு சொன்னால் போதுமா ஐயா? கொடியும் காங்கலை, கட்சி பேரையும் ஒரு இதுலேயும் ஒன்றையும் காங்கலை. என்ன இது? எனக்காக அல்ல ஐயா, மக்களுக்காக. மக்களாட்சி, மக்களாட்சி மலர்ந்துச்சுன்னா எந்த அரசியல்வாதியும் சாமி ஆக மாட்டான். சாமி படம் தான் பையில் இருக்கும், எந்த அரசியல்வாதியோ மனுஷன் படம் பையில் இருக்காது. மக்களாட்சி மலர்ந்தால் இன்னைக்கு பாருங்க, அரசையும் அடிமைப்படுத்தி கொண்டு, அரசு ஊழியர்களையும் அடிமைப்படுத்தி கொண்டு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. சுதந்திரம் இல்லை. இதுக்குத்தான் ஆட்சியா? அடிமை. யாருக்குத்தான் சுதந்திரம் இருக்கு? நாட்டுக்கும் இல்லை, நாட்டில் ஊழியர்களுக்கும் இல்லை. அப்போ இந்த அரசியல்வாதிகள் நீடிப்பதினால், மேலும் மேலும் அவங்களுக்கு ஓட்டை போட்டு போட்டு நீங்கள் பதவியில் உட்கார வைப்பதினால் ஆதரவாளர்கள்னு சேர்க்குறான், மாறி தொண்டர்கள்னு ஆக்குதான். அந்த தொண்டர்களை ரவுடி ஆக்குறான் இன்னைக்கு அரசியல்வாதி. ரவுடி ஆக்கி சண்டை இங்கே சண்டை போட்டுவிட்டு அவன் அங்கே மேலே ஜாலியாக இருக்கான். இந்த மோதல் இருக்காது. ஏன்னா மக்கள் ஆட்சிக்கு மாவட்ட செயலாளர் வேண்டாம், ஒன்றிய செயலாளர் வேண்டாம், எவர் வேண்டாம் ஐயா. அரசை வழி நடத்தும், அதற்கு மேல் ஒரு தலைவர்கள் என்று கொஞ்சம் பேர், அவ்வளோதான். வேற என்ன தேவை? இன்னைக்கு மக்கள் சுதந்திரமாக வாழ வழி இருக்கா? இல்லையே. அப்போ இந்த உலக மாதா ஜோதி மக்கள் கட்சி என்பது மக்களுக்காக இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு கட்சி. இதில் மக்களே தொண்டர்கள், எல்லாம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. இவனு ஆட்டம் பாட்டம் இந்த அரசியல்வாதி போடுறதுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடலன்னு இவனு ஆட்டம் பாட்டம் போட முடியுமா? அப்போ இந்த ஓட்டு போடுறதை நிறுத்திட்டா எத்தனை மாநாடியா? இன்னைக்கு நாட்டிலே மாநாடு போட்டு போட்டு விளம்பரப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைக்கிற ஆட்சி நம்பர் 1 நம்பர் ஆட்சின்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியா? மாடல் ஆட்சியா? யாது பேரு மாடல் ஆட்சி. செய்வதெல்லாம் மூடத்தனம், பேசுவதோ பகுத்தறிவு, அறிவாலயம். அப்போ இந்த உலக மாதா ஜோதி மக்கள் கட்சி எல்லாமே அரசின் சட்டம் திட்டமாக இருக்கும், ஆன்மீக சட்டப்படி.
இறையாண்மையின் நீதியின் போதனைப்படி சட்டம் திட்டம் இந்த 2 தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த சட்டங்கிறது சரியான தண்டனையை கொடுத்திருந்தால் மீண்டும் மீண்டும் தவறுகள் நடக்குமா? தவறுகள்? பாருங்க, நாட்டுல கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், 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 ஊழல். என்ன இப்ப பாருங்க, சமீபத்துல 17 வயது பையன், மாணவன், தன் தந்தையை கொன்றதற்காக பழிக்கு பழியாக அந்த விரோதமானது அவன் மனதை என்ன வேதனைப்படுத்தியிருக்கும். தன் தகப்பனை கொன்னவனை, நம்ம அப்பாவை கொன்னவன்னு அவன் கேள்விப்பட்ட உடனே அந்த 16 முடிந்து 17 வயது வரும்போது தன் தந்தையை கொன்றவனை அவன் போதையில் மயங்கி கீழே விழுவரை காத்திருந்து அவன் தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு போனான். 17 வயது வாலிபன் ஆயிட்டான். 17 தாண்டிட்டால என்ன? ஏன் குற்றவாளி ஆகிவிட்டான் இளைஞன். ஒரு இளைஞன் குற்றவாளி ஆகிவிட்டான். ஏன் ஆனான்? எதனால் அவன் குற்றவாளி ஆனான்? எதுக்கியானா? அன்று அவன் தந்தையை கொன்றவனுக்கு இந்த அரசு சரியான தண்டனை கொடுத்து இருந்தால் இந்த இளைஞன், இந்த வாழ பிறந்தவன், வாழ வேண்டிய வயதில் இருப்பவன் குற்றவாளி ஆகியிருக்க மாட்டான். அப்ப அரசு என்ன செஞ்சிருக்கணும்? உயிருக்கு உயிர், உயிருக்கு உயிர். நீ யாரை கொண்டான் ஐயா? சாதினாலும் சரி, மதனாலும் சரி, எந்த ரூபத்தில் இந்த மனிதன் உயிரை பறிக்கப்பட்டானோ, பறிப்பதற்கு துணை போனவனும் பறித்தவன் உயிர் உடனே பறிக்கப்பட வேண்டும். அரசு கொடுக்க வேண்டும். அது பாவம் அல்ல, தர்மம். உயிருக்கு உயிர். அன்று இவனுடைய தந்தையை கொன்றவனுக்கு அந்த அரசு சரியான நீதியின்படி தண்டனை கொடுத்திருந்தால் அவனுக்கு மரண தண்டனை உடனே நிறைவேற்றப்பட்டவன் உயிர் பறிக்கப்பட்டு இருக்குவான். இவன் இன்று இந்த சிறுவன் குற்றவாளி ஆகியிருக்க மாட்டான். இருப்பானா? நம் தந்தையை கொன்றவனுக்கு அரசு தண்டனை கொடுத்து விட்டது. அந்த மனம் சாந்தமாகியது. இன்னைக்கு பாருங்க, மின் விரோதம், அது இது உள்ள போயிட்டு ஜாமீனில் வாரான். வந்தவுடன் என்ன நடக்குங்க? மேலும் மேலும் மின் விரோதம். அந்த ஒரு முற்றுப்புள்ளி. இதைத்தான் உலக மாதா ஜோதி மக்கள் கட்சி சட்டம் இன்னும் இது போக ஒவ்வொன்றுக்கும் ஸ்டாப் பண்ணப்படும். பின்னால் பிறக்கும் வாரிசுகளை யாருமே குற்றவாளி ஆக்காது. கற்பழிப்பு என்ன? கற்பழித்தாலும் மரண தண்டனை தான் ஐயா. மானையா, பெண்ணிற்கு ஒரு மானம். அந்த கற்பழிப்பு என்று அவள் நடத்தப்பட்டால் அந்த பெண்ணிற்கோ அவமானம். மானம் என்ன? மானம். தன் மானத்தை காக்க தன் உயிரையும் கொடுப்பால், உயிரையும் பறிப்பால் பத்தினியா. எத்தனை நடந்திருக்கு தெரியுமா? மரண தண்டனை தான் ஐயா இருக்கும். 16 வயசை தாண்டிட்டாலே உள்ள போடியா. அவன் வாழ வேண்டியது இல்லை. அவனுக்கு தெரியாதா இது தவறு என்று தெரிந்தும் அவன் செய்தால் அவன் ஒரு குற்றவாளி. தவறு என்று இது தெரிந்தும் அவன் செய்தால் அது குற்றவாளி. அப்படியா? இன்னைக்கு பாருங்க, தந்தைக்கு பகுதி கொன்னுட்டு இன்னைக்கு இவன் குற்றவாளி ஆயிட்டான். பாவம். திட்டம், சட்டம் 9 திட்டம் எல்லாம் அரசு திட்டமாக இருக்கும். அரசால் கட்டப்பட்ட அத்தனையும் அரசு ஆக்கப்படும். அரசு மேம்பாலம், அந்த ஊர் பேரு. அரசு கலை கல்லூரி எல்லாம் அரசா மாறும். இனி எங்க பார்த்தாலும் அரசுன்னு தெரியணும். அப்போதான் பொது நிலம் பிறக்கும். பூரா அரசியல்வாதி பேரை வச்சிருக்கான். என்ன கூலி இல்லாமையா வேலை பார்த்தாங்க? அரசியல்வாதி அரசுக்கு வாரிசாயா? பதவிக்கு வர ஒரு கூலிக்காரன் பேரை போகிற அரசுக்கு என்ன மதிப்பு இருக்கும்?
அவார்டு கொடுத்தாலும், ரிவார்டு கொடுத்தாலும், பரிசு கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் அரசியல்வாதி பேர். அங்கே அரசே அழிச்சுக்கிட்டு இருக்கான். அழிஞ்சு போச்சு. அரசு என்ற நாமம் உச்சரிக்கப்பட வேண்டும். அரசுதான் ஆண்டவன், ஆண்டவன் தான் அரசு. ஆண்டவனால் அமைக்கப்பட்ட கோட்டை தான் அரசு. ஆண்டவன் இல்லை என்றால் இங்கே அரசு இல்லை. என்ன இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு? திட்டம் வறுமையை ஒழிக்க வேண்டும். வேற என்ன? நம்பர் 1 பையில் எல்லோர் பையிலையும் பணம் இருக்க வேண்டும். நோயின்றி நொடியின்றி மக்கள் வாழ வேண்டும். அவர்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் உணர்வுகளை மதிக்க வேண்டும். கையை வெட்டினால் இவனுக்கு கை இருக்காது. நிச்சயம். இல்லையா? அவன் கையை வெட்டி நீ கையாடிட்டு போவியா? உடனுக்குடன் பட்டினி சிறை. போய் நீதிமன்றத்திலே உண்மையை பேசணும். பொய்க்கு இடம் இருக்காது. காவல்துறைக்கு 8 மணி நேரம் தான் வேலை. 8 ஹவர் தான் வேணுமையா? ஓய்வு வேணியா அவங்களுக்கு? 8 மணி நேரம் எல்லாம் 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் நல்லா உறக்கம், நல்லா ரிலீஃப் ஆகும் மைண்டு. கரெக்டாக வேலை டியூட்டி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பூரா அரசியல்வாதிகளுக்கு அங்கே வராரு, இங்கே வராரு, அங்கே போகிறாரு, இங்கே வராரு, ஓடுறாங்க. காவல்துறை அடிமையாக வச்சுருக்காங்க ஐயா. மக்கள் பாதுகாப்பு இல்லை. மக்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்தால் எந்த குற்றமும் நடக்காது நாட்டில். ஏன்னா நம்ம காவல்துறை அற்புதமான காவல்துறை, குறை சொல்ல முடியாது. காக்கிறவங்க அவங்க. அப்போ அரசு மக்களாட்சி மலர்ந்தால் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். தண்டனைகள் கடுமையாக இருக்கும். பய உணர்வே பக்திக்கு விதை. அந்த பய உணர்வை விதைக்கப்படும் ஆன்மீக ஆட்சியிலே இயற்கை போதை, சிவ மூலிகை, கஞ்சா, இயற்கை மது, கல், புகையிலை, இறைவனால் கொடுக்க இயற்கை போதை கொடுக்கப்படும். செயற்கை போதை ஒழிக்கப்படும். வேண்டாம், தேவையில்லை. அறக்க வேண்டாம் ஐயா. சிவ மூலிகை செலவே இல்லாத மருத்துவம். இது மைண்ட் ரிலீஃபு. ஆன்மீக ஆட்சி மலர்ந்தால் அங்கே ஜெயிலிலே வாடிக்கொண்டிருக்கும் அந்த சகோதரர்களுக்கு பாவம் சிந்திக்காமல், தொலைநோக்கு பார்வை இல்லாமல், முன் விரோதத்திலும் கோபத்திலும் சில தவறுகளை செய்துவிட்டு இன்றைக்கு மனம் நொந்து வெந்து வேதனையில், வெறுப்பில், மன அழுத்தத்தை இருக்கும் அவர்களுக்கு, யார்களுக்கு? சுதந்திரமாக வாழ வேண்டிய இந்த மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெயில் என்னும் சிறைச்சாலையில் இருக்கும் அவர்களுக்கு இந்த சிவமூலிகைங்கிற இந்த இலையை உள்ளே கொண்டு போவதுக்கு அனுமதி கிடையாது. அது எதுக்கு? அது ஏன்யா? ஒரு மன அழுத்தத்துக்கு மருந்து. வெறுப்பு வேதனை இருப்போன்னு கொஞ்சம் சிந்திக்க தூண்டும், நிச்சயம் தூண்டும். இனிமேல் இருக்கவனாவது திருந்தட்டியா? இங்கே உள்ளே இருக்கவன், ஜெயிலில் இருக்கவனா கொடுங்க, அழகாக கொடுக்கலாம். சிவமூலிகை, அவங்களுக்கு தேவையான பீடி, ஸ்டெர்லைட்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுங்க. அதை அடிக்கணும். அடிச்சுட்டு உள்ளே சண்டை போட மாட்டான். சைலண்ட். அவன் அங்கேயே தியானத்தில் உட்காந்துருவான் ஐயா. அது ஒரு ஆன்மீகம் மாதிரி ஆயிரும். ஆலயம் இல்லாத சிறைச்சாலை, சிலை இல்லாத சிறைச்சாலை. சிலை இல்லாட்டாலும் அந்த சிறைச்சாலை அவன் மனதை மாற்றும். அதனால் கொடுக்கலாம், தவறு கொடுக்கலாம். அவன் அதை மறைச்சி கொண்டு போகிற படுத பாடு என்ன? குடியா? ஆன்மீக ஆட்சி மலர்ந்தால், மக்களாட்சி மலர்ந்தால் கொடுக்கப்படியா? எது மனிதனுக்கு தேவையோ அது கொடுக்கப்படும். உயிருக்கு சேதம் இல்லை, பொருள் எதுக்கும் எந்த சேதமும் கிடையாது. உடல் அழுத்தம், பம்பிங் கிடைக்கும். நல்ல நரம்பு தளர்ச்சி இருக்காது. எப்படி இருக்குன்னு தெரியுமா? பசி நல்லா கொடுக்கும். அற்புதமானது. இதுபோல் இந்த ஆட்சி, லஞ்சம், அரசு ஊழியர்கள் யாரும் பதவிக்கு உதவிக்கு லஞ்சம் வாங்க மாட்டார். அவர்களுக்கு தேவையான சம்பளம் கொடுக்கப்படும். நம்ம முத்தறிஞர் கலைஞர் தான் சொல்லுவார், அரசு ஊழியர்கள் அரசில் ஒரு அங்கம், அதனால் அவர்களுக்கு உயர்வு சம்பளம். அரசை இயக்குவதே அரசு ஊழியர்கள் தான். யாரு? அரசு ஊழியர்கள். இந்த ஆட்சியை, இந்த அரசை இயக்குபவர்கள். இவர் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்காரே, அரசு ஊழியர்கள். எங்கும் இருந்து இயக்குபவர்கள் அரசு ஊழியர்கள். அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் தகும்.
சொன்னது என்ன? அரசை இயக்குவதே அரசு ஊழியர்கள் ஐயா. நாங்க ஒரு பொம்மை ஐயா. முதல்வர் என்ற பெயரில் ஒரு பொம்மை. என்ன? என்ன அரசு? அரசு மக்களாட்சி மலர்ந்தால் கற்பழிப்பு இருக்காது, கொலை இருக்காது, திருடு இருக்காது. திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருடை ஒழிக்க முடியும். அவன் திருந்துவானா? ஏன் அவனை குருடன் ஆக்கிட்டா? சாமம் போல களவாங்க போவானா? திருந்தலைன்னா கண்ணை குருடனாக்கி அப்பாவி கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணை பொருத்தியா? அவனால் அந்த உலகத்தை பார்க்கட்டும். சுதந்திரமாக வாழ நினைக்காதவன் தவறு செய்தால் தண்டனைகள் கடுமையாக இருக்கு. ஏன்னா தீமைகள் கொடுமையாக இருக்குது. கொடுமை பயங்கர கொடுமையாக இருக்குது. அதனால் தமிழ்நாடு நம்பர் 1 பாவ நிலமாக இருக்குது. அது பரிசுத்த நிலமாக, ஞானம் பிறக்கும் நிலமாக, அடுத்து பிறக்கும் குழந்தைகள் ஞான குழந்தையாக பிறப்பதற்கு நாம் இப்போர்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நாமும் தீமை செய்துவிட்டால் பின்னால் என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நாள் சோத்துக்கு தண்ணி சாப்பிட போகிறான். அன்றைக்கு பெரு வெள்ளத்தில் விளைந்தது, சரியான நீர் வந்தது. இன்றைக்கு சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர். இந்த சொட்டு நீர் இல்லாமல் போனா என்னய்யா? இறைவன் கடவுளை நினைக்கணும். அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். இருக்குதா? மக்கள் உணர்வுகளை மதிக்க வேண்டும். வறுமையில் வாழ எவனும் பிறக்கலை. மக்கள் அடிப்படை தேவை எது என்று அறிந்த 24 மணி நேரத்துக்குள் அவர்களுக்கு அதற்கு தீர்வு காணப்படும். 24 மணி நேரத்தில் மக்கள் கேட்டதை குடியா. ஒரு பக்கம் விவசாய நிலத்தை பூரா அடிச்சு இன்னைக்கு சோத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா. என்ன ஐயா? நாட்டின் பொருளாதார பூரா வேட்டு வச்சுக்கிட்டு இலவச திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியை பிடிக்க. ஆட்சி என்ன சினிமா காட்சியா ஐயா? காட்சியில், சினிமா காட்சியில் காப்பது போல் நடிக்கலாம், ஆனால் காக்க முடியாது. ஆட்சியில் காக்க முடியும். மக்களை காக்க முடியும். அரசின் சட்டம் திட்டம் 2 போதியா. எத்தனை திட்டம். மன்னர் ஆட்சிக்கு விதை போடுகிறார்கள், வாரிசு ஆட்சிக்கு. இது என்ன மன்னர் ஆட்சியா? அந்த தமிழ்நாடு அறிவுள்ள ஞானம் பிறக்கும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பவனை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது இந்த நாத்திக ஆட்சி. என்ன? அப்போ இனி வரும் காலங்களில் சரியான முறையில் மக்களுக்கு இந்த அரசியல் பொதுநலவாதிகள் ஆட்சி புரியவில்லை என்றால் உலக மாதா ஜோதிஜி மக்கள் கட்சி உதயமாகும். அந்த அருட்பெருஞ்சோதியின் அருளாலே, என்னால் அல்ல, சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என் மக்களுக்கு கொஞ்சமாக ஒரு தைரியம் கொடுக்க வேண்டாமா? அதுமாரி காதல் அதுக்கெல்லாம் முதலுரிமை கொடுக்கப்படும் காதலுக்கு. ஏன்னா அன்றைக்கி பிரிவினையை தூண்டி இருக்கவனே எவன்னா நிறைய பேர் இந்த இன்னைக்கு பொதுநலம், நாட்டுக்காக உழைத்த பொதுநலவாதிகள், ஞானிகள். அந்த ஞானிகளாம் சாதி தலைவராக்கி, மதத்தில் தோன்றிய தனி பிரிவினை ஆக்கி, ஜாதி மதம் என்ற போர்வையில் இணைபவர்களையும் ஒற்றுமையை ஆக நினைத்தாலும், என தொழிலால், நாம் செய்த குலத்தொழிலால் வந்தது தான் ஜாதி. வேற என்ன ஜாதி? அதுதான் ஜாதி. எல்லாரும் ஒரே ஜாதி, மனித ஜாதி, மனித குலம். இதை வேறுபடுத்தி பார்ப்பவன் அவன் மனித இனத்தில் பிறந்த ஒரு மனிதன் அல்ல. இன்றைய மக்களை பிரித்து ஆள்வதிலே, ஜாதி மதமா அந்த ஆள்வதிலே சூழ்ச்சியாக இருக்கிறான். மக்களை ஜாதி மதம் என்ற போர்வையில் பிரித்தாலும் தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரை
மக்களுக்குள் ஒற்றுமை ஏற்படாது, நிச்சயம் ஏற்படாது. ஏன்னா இவங்களுக்கு அவன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு. மக்கள் இணைந்தாலும் ஒருவருக்கொருவர் காதலித்து திருமணம் என்னய்யா என்ன கொள்கிற மக்களை? நீ நிமி எவனை கொன்னாலும் மக்களாட்சி மலர்ந்தால் உன் உயிர் கேரண்டி கிடையாது. உன் உயிர் போகணும்னா அவன் உயிரை பறி. இதுதான் என் சட்டம், ஆன்மீக ஆண்டவன் சட்டம். தீயவனை வாழ வைக்கிறது சொல்ல. தீயவன் வாழ்ந்தால் நல்லவருடைய வாழ்க்கை கெட்டு போகும். அழித்து விடணும். ஒரு பயிரில் உருவாகக்கூடிய ஒரு கலையை எடுத்து அந்த உரமாக்குறது ஏன்? ஏன்னா இந்த பயிர் அது நல்லா வளர விடாது. அது போலத்தான் மனித பயிரும். நல்ல பயிர் வாழணும்னா இந்த தீய பயிர்களை அழிக்க வேண்டும். அதை உலக மாதா மக்கள் ஜோதி கட்சி செய்யும். ஆண்டவனின் சட்டமும் திட்டமுமாக இருக்கும். எங்கும் அரசுங்கிற கோயிலில் ஓதுனாலும் தமிழில் தான் ஓதணுன்னு, சமஸ்கிருதம்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்து தமிழ்நாட்டில் ஓதைய, ஆந்திராவில் ஓதைய, தெலுங்கில், கர்நாடகா, எந்த மாநிலமோ அந்த மாநிலத்து மொழியில் ஓதியா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டுக்கிட்டோம். புரியாத புதிரா இன்னும் சூட்சமும் தேவை கிடக்கு. கடவுள் முதல்ல என்ன கல்லுக்குள்ளேயே இருக்காரு? எந்த கற்சிலைக்குள்ளேயா கடவுள் இருக்காரு? எல்லாம் ஒரு பொம்மையை வணங்கிட்டு அங்கேயும் ஏமாத்துதான் மக்களை. ஆன்மீகங்கிற பேரில் ஏமாற்றி காசு பறிக்கும் சூனியவாதிகள் பெருகிவிட்டார்கள். ஆட்சியிலேயும் மக்களை ஏமாற்றி பதவியை அரசை அபகரிக்கும் வாதிகள் பெருகிவிட்டார்கள். மக்களாட்சி மலர்ந்தால் எந்த அரசியல்வாதியும் சாமி இருக்க மாட்டாம். அரசு கட்டிடமெல்லாம் அரசு 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 என்று இருக்கும். அரசு மாணவர்கள் இல்லம் இருக்கும், அரசு முதியோர் இல்லம் இருக்கும், காப்பகம் இருக்கும். எல்லாம் ஒரு முதியோர் கூட வெறுப்பில் வாழ வேண்டிய அவசியம் இருக்காதுயா. அந்த கடைசி காலத்தில் சந்தோஷமாக சாக அவர்கள் வழி காணப்படும். ஆன்மீக ஆட்சியிலே இன்னும் நிறைய இருக்கு. வறுமை ஒழிப்பு லாட்ரி செலவே இல்லை. போனால் 50 ரூபா வந்தால் 5 லட்சம். வாரம் ஒரு லாட்ரி. வறுமை ஒழிப்பு செலவில்லாத ஒழிகிறது அது. மாதத்தில் 2 முறை, அமாவாசை பௌர்ணமி. அடுத்தால பண்டிகை காலங்கள் ஸ்பெஷல், கிறிஸ்மஸ், ரம்சான், பொங்கல், தீபாவளி, இப்படி முக்கியமான பண்டிகை நாள் சிறப்பு குழுக்களாக வைத்து ஏதாவது ஒரு வழியில் இந்த மக்களுக்கு வறுமையை ஒழிக்கணியா. இன்னைக்கு வட்டி வாங்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் ஏன் நிறைய பேர். அவன் பதவியில் வந்துட்டு பணத்தை குமிச்சிக்கிட்டு இருக்கான். ஓட்டு கூட லஞ்சம் கொடுக்க பணம் இருக்குது, தர்மம் கொடுக்க அவனுக்கு பணம் இல்லை. எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். எல்லோர் முகமும் குளிர வேண்டும், மனமும் குளிர வேண்டும், முகமும் மலர வேண்டும். பகுத்தறிவு பிறக்க வேண்டும், ஞான அறிவு பிறக்க வேண்டும். தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிக்க வேண்டும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். தர்ம யுகம் மலர வேண்டும். உங்கள்கிட்ட தான் இருக்குது தர்ம யுகம் வளர்றதுக்கு. நீங்கள் போட ஓட்டில் தான் இருக்குது. மலர வேண்டும். இறைவன் என்றோடும் என்றும் உன் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் சிவம் சக்தி ஒளியாய் உன் உடம்பில் இருக்கிறார். சிவம் சக்தி ஒளியாய் மாதா பிதா குருவாக உனக்குள் இருக்கிறார் கடவுள். எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறார். கன்ஃபார்ம், பொய்யல்ல, உண்மை. அதை உணரும்போது நிச்சயமாக உனக்கு மேன்மை கிடைக்கும். கற்சிலைக்குள் கடவுளை பார்க்காதே, உன் உள்ளத்தில் பார். பொறுமைக்கு வா, அமைதி பெறு, உனக்கும் ஞானம். இந்த உலகை ஆளும் தெய்வம் அருட்பெருஞ்சோதி அன்றி வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான்.
எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். என்னும் எழுத்தும் கண்ணெனத்தக. கற்க கசடர கற்றவின் நிற்க அதற்குத் தக. இது யாருடைய குரலு? இறைவனின் குரல். அருளியவர் இறைவன், காட், கடவுள். எழுதியவர் திருவள்ளுவர், ஆணி, ஞானி. எழுதியவர் திருவள்ளுவர். அதற்கு பேர் திருக்குறள். அது திருக்குறள் அல்ல, இறைவனின் குரல். இறைவனின் குரல். அருளியவர் இறைவன், எழுதியவர் திருவள்ளுவர். இறைவனின் குரல், காட். உண்மையான ஆன்மீகத்தின் வெளிப்பாடு அங்கே இருக்கியா? நீ எந்த புக்கை படித்து எதை படித்து எதுக்கு? அந்த திருக்குறளுக்கு ஒன்றுலேயே முடிச்சுட்டு போயிட்டாரு எல்லாத்தையும் டோட்டலாக. வேறு என்ன வேணும்? இப்போ நான் ஒரு சிலது தான் உங்களுக்கு சொல்லுதேன், கதையாக சொல்லுதேன். சின்ன சின்ன கருத்துக்கள் தான். ஒன்றும் உள்ளத்தங்குள்ள தான் இருக்கு மேட்ரே. உன் உள்ளமது கோயிலாகி உன் குணம் தெய்வ குணமானார். என்ன என்னய்யா? உன் உள்ளம் ஒளிரும். கடவுள் வந்துட்டாரியா. தெய்வ குணத்துக்கு வர முடியுமா உன்னால? வா, எளிது. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இறைவன் நீங்கள் செய்யும் தர்மத்துக்கு தக்கபடி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். எதை நீ விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். விதை ஒன்று போட்டுவிட்டு வேற ஒன்றை நீ அறுவடை செய்ய முடியாது. முடியாது முடியாதுயா. எதை போட்டாய் அதுதான். அவரவர்கள் செய்யும் நன்மை தீமை அவரவர்களுக்கே அவரவர்கள் பிறப்பு கண்டி, வேறொருவருக்கு இல்லை இல்லை இல்லை. ஜெய் மாதாஜி. ஜெய் அருட்பெருஞ்சோதி. ஜெய் அண்ணாமலையார்ஜி. ஜெய் அண்ணாமலை அம்மை. எல்லோருக்கும் அருள் புரியும் ஆண்டவனுக்கு நன்றி.